எல்லோருக்கும் வணக்கம். தப்பி தவறி கூட இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறிடக்கூடாதுன்னு பல கரடிகள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யார் செஞ்ச புண்ணியம்னே தெரில, இன்னைக்கு மார்க்கெட் 227 பாயிண்ட் ப்ளஸ். நண்பர்களே, இந்த சமயத்தில் பணக்காரங்கள்லாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டை டீல் பண்ணுறாங்கன்னா, நல்லா ஆழமாக விதைக்கிறாங்க. நல்லா ஆழமாக விதைச்சிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் மிக அருமையான லாபத்தை எடுக்கிறாங்க. இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்னு ஒரு பங்கு, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் இன்சூரன்ஸை அதிகமாக விற்கிறாங்க. இந்த பங்கு கடைசி 10 வருஷமாக ஒரு முறை கூட நஷ்டம் அப்படின்றதே பண்ணல. இவன் ஐபிஓவாக வந்த பொழுது, இவங்களுடைய குரூப் கம்பெனியிலேருந்து டிமெர்ஜ் ஆகி ஐபிஓவாக இந்த கம்பெனி வந்த பொழுது மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு வந்தான். தொடர்ந்து வீழ்ச்சி, ஐபிஓவாக வந்தவர்கள் தொடர்ந்து வீழ்ச்சி. அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த பங்குல மிகவும் ஆழமாக விதைச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 40 ரூபாயிலிருந்து ஏறிய பங்கு இப்போ 248 இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல்னு கேளுங்க. சமீபத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த பங்குல இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஒன்று. 2024 ஹை ஆல்மோஸ்ட் 240 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடி தன்னுடைய வாழ்நாள் உச்சத்துக்கே திரும்பி வந்திருக்கான். இதெல்லாம் இவனுக்கு எங்கிருந்து சக்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த குவார்ட்டர்லையுமே இவன்லாம் லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணல. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன லாபம் 400 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா, அதையெல்லாம் இப்போ ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டபுளுக்கும் மேலே பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க மிகவும் ஆழமாக 40%, 60%, 80% பெரிதும் வீழ்ச்சி அடைஞ்ச பங்கு. ஆனால் அவன் தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருக்க பங்காக பார்த்து விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அறுவடைக்கு சிவனேன்னு கம்முன்னு கோந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாபம் வரும் பொழுது அறுவடை இதுவே நம்மளால நிறைய பேர் ரீட்டைலருக்கு விதைக்கிறது இப்போதான் தோணும். அதாவது அடிவாரத்தில் இருக்கும்போதெல்லாம் விதைக்கணும் அப்படின்றது தோணாமல், எப்போ மார்க்கெட் மேல் நோக்கி வருதோ அதுக்கப்புறம் விதைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு தோணும். அதனால தான் அவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம், பெரிய சந்தோஷம் அப்படின்றதே வரதே இல்லை. இது யாராவது மறுத்து பேச முடியுமா? சமீபத்தினுடைய லோலிருந்து பல பங்குகள் 50% மேலே ஏறி வந்திருக்கு. யாராவது ஒருவராளாவது மறுத்து பேச முடியுமா? முடியாது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்குது ஏறுது, அதுக்குள்ளே நம்ம உள்ளே பூந்து பெருசாக ஜெயிச்சு வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பட் அதை கரெக்டாக உபயோகப்படுத்தினாதான், நல்லா ஆழமாக உழுதாதான். இப்போ கூட சமீபத்தில் நிஃப்டி 25,000க்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் இது எப்படின்னாக்கா, படிக்காமையே போய் பரீட்சை எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஸோ எதாக இருந்தாலும் போய் பரீட்சையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஸோ ஒரே ஒரு வாய்ப்பு தான், வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் இந்த மாதிரி மிகவும் ஆழமாக உழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கி. அப்போ நம்ம மிஸ் பண்ணி வருஷம் நம்மளும் தவறாமல் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பல பணக்காரர்கள் அப்படி மிஸ் பண்ணுறதே இல்லை. அந்த வகையில் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படின்ற பங்கு மிகவும் அற்புதமாக 150 to 250 மிகவும் அருமையாக வந்திருக்கு. யாரெல்லாம் கீழே வாங்கி மேலே லாபத்தை புக் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகவும் அருமையான வாழ்த்துக்கள். நண்பர்களே, முதல்லையே நீங்கள் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வருத்தப்படதான் செய்வீங்க. அப்படி ஒரு பங்கு தான் இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு. சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 125 கோடி, 120 கோடி, 113 கோடி, 62 கோடி, 4 கோடின்னு கும்பா குட்டி மாதிரி அவனுடைய ரிசல்ட் கீழே இறக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா அப்புறம் 401 கோடி கும்பா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டான். இதனால் என்ன ஆயிருக்கு இந்த பங்குல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதே வரல. இவன் ஆரம்ப கட்டத்தில் 280 ரூபா ரேஞ்சில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு தொடர் வீழ்ச்சி 250 ரூபாயிலிருந்து நேராக 130 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குல 3 முறை தான் சந்தோஷம் என்பது வந்திருக்கு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான்னா, டக்குன்னு 200 to 260 வரைக்கும் போனால் மறுபடியும் இன்னொரு முறை அப்படி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2025 ஒரு முறை 160 to 180 அப்படின்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. தற்போதைய நிலைமையில் தன்னுடைய விலையை மட்டும், வீழ்ச்சியை நிறுத்தி மட்டும் வச்சிருக்கான். இந்த 2025 பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சிக்கு அப்புறம் தன்னுடைய விலையை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான், வேற எதுவும் பண்ணல. ஸோ அடுத்த குவார்ட்டர்லையாவது இந்த பங்கு ஏதாவது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குமா, இல்லை தொடர்ந்து முதலீட்டாளர்களை நோகடித்த கிளி அப்படின்ற மாதிரி பெயர் வாங்குமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் மற்றும் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இருக்கு. ஒரு வேளை போய் சிக்கிட்டோம், இனி இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல.
இனி அவனா கீதி ஏதாவது லாபத்துக்கு திரும்புவானோ என்னமோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே என்னன்னு தெரியல. தற்போதைய நிலைமையில இந்த முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025 இதனுடைய ஹை ஆல்மோஸ்ட் 170 வரைக்கெல்லாம் வந்து ட்ரேட் ஆகிருக்கான். தற்போது 130 அப்படின்ற நிலையில் இருக்கு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர்மெண்டோட நம்பர் மட்டும் என்கிட்ட இருந்ததுனாக்கா நான் பாட்டுக்கு கால் பண்ணி கேட்டுருவேன், இந்த குவார்ட்டரில் என்னப்பா நீங்கள் ஏதாவது லாபம் பண்ணுவீங்களா, என்ன தான் பண்ணலான் இருக்கீங்க, உங்களை நம்பி பல ஷேர் ஹோல்டர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது சாத்தியம் இல்லை. இதுக்கு பதுவாக தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படி இப்படின்றதெல்லாம் அடிக்கடி நடத்துகிறாங்க. அந்தந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத அப்பப்போ வெளியிடுறாங்க. அதை பார்த்து படிக்கும் பொழுது தான் ஒரு பங்குனுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறான்றது ரீட்டைல் ட்ரேடரை விடவும் ரிசர்ச் அனலிஸ்ட் மற்றும் புரோக்கர்ஸுகளுக்கு முதலியே தெரியும். அதை வச்சு தான் அவங்களுடைய ரேட்டிங் என்பது தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த பங்கு அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கடைசி ஒரே 1 கோடி லாபம் கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு போதும்யா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ உஷாராயிருந்தால் முதல்லையே உஷாராயிருந்துருக்கணும். இப்போ தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாக 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு எப்படா மேலே வரும்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு தகவல். இப்படி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் எந்த பங்கு பெருசாக வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு F&Oலையும் சரி அல்லது முக்கியமான நிஃப்டி 500 இண்டெக்ஸ்லையும் சரி, இதை வச்சு அடுத்தடுத்த நாட்களுக்கு ட்ரேடிங்கை கட்டமைக்கணும்னு பல ட்ரேடர்கள் வந்து குறியாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா F&Oவில் போய் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 5% தாண்டின பங்குகளே இல்லை. இந்த 2 பேர் ஏதோ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் PI இண்டஸ்ட்ரீஸ்னு போனால் போதுன்னு ஒரு பெரிய கேண்டில் அப்படின்ட்டு போட்டிருக்கானுங்க. அது ஒரு 5% கூட தாண்டல. PI இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 5% நெருக்கி பிடிச்சிருக்கான். இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸும் க்ளோசிங் டைமில் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி 6% அப்படின்றத பிடிச்சிருக்கான். ஸோ அப்போ இந்த 2 பங்குகளுமே பெருசாக சாதிக்கலைனாலும் இவனை தவிர்த்து வேறு எவனும் வழி இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் அதிகமான வாலட்டிலிட்டி கொடுத்த F&O பங்காக இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு பங்கு இருக்குது. அது போக இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன அப்படின்றது பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவன் இப்படின்னா நிஃப்டி 500 போய் எடுத்து பார்த்தா அங்கேயும் பெருசாக யாருமே இல்லை. இந்த கிளாண்ட் ஃபார்மான ஒரு பங்கு என்னையா எல்லாரும் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாள் வந்து பெருசாக எந்த பங்கையும் மூவ்மெண்ட் பண்ண விடாமல் லிமிட்டாக பண்ணி விட்டுருப்பாங்க போல். எது எப்படியோ இந்த வாரத்தினுடைய வீக்லி ட்ரேடர்கள் பல பேர்த்தினுடைய கையை வந்து கட்டி போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. நீ அடுத்தடுத்த 4 நாட்களில் இது போன்ற பங்குகளில் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னாக்கா, இந்த நியூஸ் பார்க்குறவங்க நியூஸ்களை சேகரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸி. இல்லைனாக்கா 5% 10% ஏறிய பங்குகள் இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் ஒரு 5ன்னு வந்துடும். எல்லாத்தையும் வச்சு டெய்லி பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கணும், ஏன் பெருசாக ஏறினா இறங்கினா அல்லது உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய பங்குகளே இல்லை, ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடலாம். ஏன்பா நானே சும்மா இருக்கேன், என்னையே ஏன்பா வந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்படி தாங்க பண்ணுவோம். ஒரு முக்கியமான பங்காக இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே, அது கீழேயே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் ஆவீங்கன்னு அடிக்கடி நாங்கள் வந்து உங்களை பார்க்க தான் செய்வோம். நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அது மாதிரி இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 1 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லி வேஸ்ட் பண்ணிட்டான் டைமை. அப்படியே ஒரே இடத்துலையே இருக்கான். இனி அடுத்தது இவன் என்ன ஏதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டிலிருந்து மேலே போவானா அல்லது கீழே வருவானா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவன் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் நாங்களும் உன்னை வந்து அனாவசியமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீயும் அனாவசியமாக ஒரே இடத்துல 1 மாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம 2 பேர்த்துக்குமே வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வருண் பெவரேஜஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, மிகவும் ஒரு வித்தியாசமான தகவல். அதாவது இந்த பிரமல் ஃபார்மா அப்படின்ற பங்குனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்பவும் சாதாரணமாக இருக்குது. ஸோ இது வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது. சென்டர் பாயிண்ட் டு குஜாலாவா அல்லது சென்டர் பாயிண்ட் டு கும்பாவா அப்படின்றது தெரியாது இருக்குது. ஆனால் இந்த பிரமல் ஃபார்மா என்ன பண்ணியிருக்கான்னா, சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி 20 கோடி 4 கோடி அப்புறம் 89 கோடின்னு ரொம்ப குறைவான லாபங்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு முறை நஷ்டம் கூட காமிச்சிருக்கான். ஆனால் இந்த முறை வந்து அவனுடைய சேல்ஸ் 2754 கோடிங்கிறது அவன் இந்த சமீபத்தினுடைய எந்த குவார்ட்டர்லையுமே பண்ணல. ஜில்லாலேயே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஹை சேல்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்கான். லாபமும் 154 கோடின்னு காமிச்சிருக்கான். பட் இந்த கம்பெனி வந்து
பெருசாக ஒன்றும் மாற்றமே இல்லை. ஸோ இந்த கம்பெனி இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லேருந்து குஜலாவாக போகுமா அல்லது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டு கும்பா அப்படின்ற மாதிரி வருமா எதுவுமே புரியாமல் இருக்குது. ஆனாலும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது தற்போதைக்கு ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக அதனுடைய ரிசல்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் 561 கோடி அப்படின்ட்டு. இனி இந்த பங்கு 52 வீக் ஹை வருமா அல்லது 52 வீக் லோ வருமானு தெரியாமல் சென்டர் பாயிண்டில் பல ட்ரேடர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் உன்னை நம்பி இறங்கிட்டோம்ப்பா, எப்பவும் செய்கிற தப்பு தான், நாங்கள் எதுவும் புதுசாக தெரியல, அதனால் எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த கொச்சின் ஷிப்யார்டு வந்து பல மாதங்களாக பல நாட்களாக அது கீழே கிடந்துட்டு இருந்த பங்கு தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன காரணத்தினாலே 1000லேருந்து 2500 வரைக்கும் போயிருக்கான். போனதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்னாச்சுனாங்க, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். ஆல்மோஸ்ட் சிம்பிளாக பார்க்கறதுக்கு 15% அப்படின்ற மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். இனி பல பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நீ ஒரு பெரிய கேண்டில் போட்டு போன, அதுக்கப்புறம் என்னடானா நீ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்து இப்போ அடிவாரத்தில் வந்து நிற்கிற, கிட்டத்தட்ட 15% உள்ள லாக் ஆகி நிற்கிறியேப்பா, ஏதாவது ஒன்று எங்களை காப்பாற்றி விடு, எப்பவும் செய்கிற தப்பு தான் மறுபடியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், நீ எப்போ நீ மேலே வருவ அல்லது கீழே வருவ அப்படின்னு அந்த கொச்சின் ஷிப்யார்ட் ஷேர் ப்ரைஸினுடைய முடிவுக்காக பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில ட்ரேடர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ ஏதாவது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணுவியா அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து ஏதாவது டச் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருவியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. கேட்டாக்க நாங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டு, நாங்கள் ஸ்மார்ட்டாக கீழே இறங்கினா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு அது ஒரு குரூப் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மேலே வாங்கின குரூப்பெல்லாம் என்னையா நாங்கள் பண்ணுறது அப்படின்னு அது ஒரு குரூப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற பங்கு பெருசாக சம்பாரிச்சும் கொடுத்துட்டான். இப்போ பல பேர்த்த பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். இது அடுத்தது என்ன பண்ணணும் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கும் ஒரு ஃபேமஸான பங்கு தான். இந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு பெருசாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெருசாக கீழேயோ அல்லது மேலேயோ எந்த பக்கம் போவான்றது இப்போதைக்கு தெரியாமல் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தற்போது 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் என்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கோடி அப்படின்னு இருக்கிறதுலே சமீபத்தில் பெருசாக 146 கோடின்னு ஒரு முறை கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் இப்போ 145 கோடின்றது செகண்ட் பெஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் ஏதோ ஒரு காரணத்தினால 1% என்பதை குறைச்சிருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் வந்து 1% என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணும் அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் செஞ்ச ரிசல்ட்டுகளினால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஷேருக்கு அவன் இவ்வளவு சம்பாரிச்சு தரல. போன வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. தற்போதைய வரைக்கும் இது வந்து கடன் மிகவும் குறைவான கம்பெனியாக இருக்குது. இனி இவன் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணுவான்னு தெரில. 52 வீக் லோ என்பது பக்கத்தில் இருக்குது, 52 வீக் ஹை என்பது தூரத்தில் இருக்குது. இனி இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தாங்க நண்பர்களே உங்களை ஏமாற்றி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் நல்ல பங்கு எடுத்துட்டால் பயம் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க. நல்ல பங்கு எடுக்கலன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இந்த எம்எம்டிசி அப்படின்ற பங்குனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தா அது பெருசாக அங்கே சேல்ஸே இல்லை. அது ஏதோ ஒரு கான்செப்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த எம்எம்டிசி திடீர்னு பார்த்தோம்னா சிம்பிளாக ஆல்மோஸ்ட் 20% பக்கம் இறங்கி கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜில் நின்றுட்டு இருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. திடீர்னு ரிசல்ட் வந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் 60 to 90 வரைக்கும் போன பங்கு தான். அப்புறம் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஆல்மோஸ்ட் 20% பக்கம் இறக்கி விட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 20% பக்கம் வரைக்கும் இறங்குச்சுன்னா மேபி திரும்பி வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை அப்படின்னு. 20க்கு மேலே போயிடுச்சுனாக்கா அப்புறம் பயந்துக்கிட்டே கோந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் பல பேர்த்த வந்து ஒரு மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் இட், இந்த பங்கு பயங்கரமாக ஏறிண்டோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே விதைச்சி விட்டுட்டு ஒரு ஆப்ரேட்டர் கவுண்டர் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த எம்எம்டிசி அப்படின்ற பங்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம். கடைசியில் பார்த்தா இப்போ 30% உச்சாணிக்கம்பில் எத்தனை பேர் போய் மாட்டினாங்கன்னு தெரில. ஆல்மோஸ்ட் 20% இறக்கத்தில் இருக்குது. இனி இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்னு பயந்துக்கிட்டே கோந்துக்கிட்டு இருக்கணும். இதே இப்போ ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு இப்படி கீழே விழுந்ததுனாக்கா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, அவங்க நினச்சபடிக்கு இந்த பங்கு ஒரு காலத்தில் 1600 ரூபாயில் இருந்தது, 1000 ரூபா வரைக்கும் போனாலுமே 1437 30% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஏன்னா ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி பெரிய பிஸ்னஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் இப்போ இந்த எம்எம்டிசியில் மேலே வந்தாலும் சரி தான் வரலினாலும் சரி தான், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குள்ளே போனவங்க பயந்துட்டே தான் இருப்பாங்க பாவம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பங்கு வாங்கறதுக்குன்னு நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுருப்பீங்க. அந்த கண்டிஷனில் மீட் அவுட் ஆனால் தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி பயந்துக்கிட்டே வந்துட்டுருக்கணும். நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நாள் ஃபீலிங் வரும். நண்பர்களே, சமீபத்தில் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் சில மூவ்மெண்ட் காமிச்ச பங்குகள் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரைடன்ட் அப்படின்றது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சிருந்தான். 27 ரூபா ரேஞ்சிலிருந்து 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ அதனுடைய அடிவாரத்தில் இருக்குது. இது என்ன ரிசல்ட் காமிச்சிருந்ததுன்னா 80 கோடிக்கு பொதுவாக 133 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு இப்போ அதனுடைய மூவ்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்கான். இனி இவன் என்ன செய்ய காத்திருக்கான் அப்படின்னு தெரியாமல் பல ட்ரேடர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, இவன் நீ என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறக்கு. அதே மாதிரி தான் இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்ற பங்கு, அது டிவிடெண்டே கொடுக்கல. ஆனாலும் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சமீபத்தில் 260 கோடின்னு லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இவனுடைய பேக்ரவுண்ட் செக் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது சில நேரங்களில் நஷ்டம், சில நேரங்களில் லாபம்னு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான். தற்போதைய நிலைமையில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிசல்ட்டாக 260 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கக்கூடிய இந்த பங்கு, இவனும் வந்து ரிசல்ட் வந்தோன்னே டக்குன்னு ரிசல்ட் மட்டும் காரணம் இல்லை, ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த பங்கு வந்து என்எஸ்சிலையும் கொஞ்சோண்டு ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அந்த என்எஸ்சி ஐபிஓ வரும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ஆல்மோஸ்ட் 44 ரூபாயிலிருந்து பிக்கப் ஆகி 72 வரைக்கும் போனான். இப்போ மறுபடியும் 72 to 62ன்னு சரிவடைஞ்சிருக்கு இந்த பங்கு. இனி இவனும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்வான் அப்படின்னு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் 100 ரூபாய்க்கும் குறைவான பங்குகள் ஏறிட்டு இறங்கியிருக்கு அப்படின்றதுல இதுகெல்லாம் வருது. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற பங்கு உச்சத்திலிருந்து கொஞ்சோண்டு தான் இறங்கியிருக்கான். எப்பா நீ உச்சத்திலிருந்து கொஞ்சோண்டு தான் இறங்கியிருக்க, நீ பெருசாக விழுந்தினா தானே எங்களுக்கு பயம் இல்லாமல் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு பாட்டம் ரேஞ்சுக்கு வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இதுவே வந்து ஒரு பாட்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்க ஆட்களும் உண்டு. சில பேர் வந்து இதெல்லாம் கொஞ்சோண்டு இறங்கியிருக்கு, மறுபடியும் பெருசாக இறங்கிட்டு என்ன பண்ணுறது, பழையபடி நீங்கள் இன்னும் பெருசாக கீழே விழுந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு பயம் இல்லாமல் இருக்குமில்ல அப்படின்னு சில பேர் இன்னும் பெருசாக விழுகணும்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற பங்கு 1 month லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் வந்து சமீபத்தில் அவன் வெளியிட்டு இருந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 108 கோடி லாபம் அப்படின்னு லாபத்தை உயர்த்தி காமிச்ச பங்கு தான். ஆனால் அதை நம்பி இருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. அதாவது இந்த பங்கு திடீர்னு ரிசல்ட்டு சமயங்களில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காமிச்ச பிறகு அவனால் பிக்கப்பே ஆக முடியல. ஏன்னா இது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பங்கு செக்டராக இருக்குது, அது பிக்கப்பே ஆக முடியல. இன்றைக்கி நிறைய ஐடி பங்குகள்லாம் ஒரு மாதிரி மேல் நோக்கி வந்திருக்கான். அதாவது இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா பெரிய ஆளுகளாக திரும்பி வந்துட்டாங்க. பேங்க்கு துறை, அதே மாதிரி ஐடி துறை, அதே மாதிரி ரிலையன்ஸ் பெரிய ஜாம்பவான், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த நியூஜென் ஒரு மாதிரி இன்றைக்கி 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருந்தவன் வாழ்வா சாவா அப்படின்ற நிலமையில் இருந்தான். அப்புறம் ஒரு மாதிரி பிக்கப் ஆகிட்டான். ஸோ சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டு, நல்ல வேளை ஸ்டாப் லாஸ் அடிக்கலடா சாமி, எந்த கேண்டிலில் பெருசாக போட்டானோ அந்த கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேளை அதை அடிக்கலடா எப்பா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவன் தான் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன நியூஜென் சாஃப்ட்வேர். நன்றி, வணக்கம்.